ஹலோ நண்பர்களே, குவைத் ஆயில் கம்பெனியில் எண்ணெய் குழாய் வால்வு வெடித்து நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபர், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் தான் அவர் இறந்துருக்காரு. எப்போ நடந்துச்சு, இவருடைய உடலை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியர்கள் உட்பட பல நாட்டவர்களுக்கு விசாவை தடை செய்திருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறதையும், ஒரு குவைத்தி மாமியாரை சுட்டு கொன்றதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். நிறைய குவைத் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் ஒரு குவைத்தி தன்னுடைய மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்காரு. இதற்காக அவருக்கு மரண தண்டனையை குவைத்தினுடைய நீதிமன்றம் வழங்கியிருக்கு. என்னென்னா, பொண்டாட்டி இவரோட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சண்டை போட்டிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் மாமியார் தான் அப்படின்னு நினச்சி இவர் அந்த குடும்பத்தையே காலி பண்ணணும்ட்டு கலாஸ்னிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளை கொல்வதற்கு முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் இடையில் இவங்க மாமியார் தடுத்ததுனால அவங்கள சுட்டிருக்காரு. உடனடியாக போலீஸ் அந்த இடத்திற்கு விரைந்து இந்த நபரை கைது செய்திருக்காங்க. தற்பொழுது இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு குவைத்தினுடைய நீதிமன்றத்தால். அடுத்த செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா, அதான் மற்றும் முபாரக் அல் கேபிர் ஏரியாவில் டிராஃபிக் ரிலேட்டடான சைன் போர்டை எடுத்துகிட்டு போய் இரும்புக்காக போட்டு பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. இந்த கும்பல் தொடர்ச்சியாக இதை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அப்பார்ட்மெண்ட்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சைக்கிளு, மோட்டர் பைக்கு இதையுமே திருடி இருக்கிறதா குவைத்தினுடைய குற்றப்புலனாய்வு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் உட்பட 14 நாடுகளுக்கு சவுதி அரேபியா விசாவை தடை செய்திருக்காங்க. ஒன்லி ஹஜ் விசா மட்டும்தான் கொடுக்க முடியும். விசிட் விசா, ஃபேமிலி விசா, அதேபோல் உம்ராவிற்கான விசா எல்லாத்தையுமே தடை செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, ஹஜ்ஜுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இந்த நேரத்தில் இல்லீகலான முறையில் அங்கே அதிக நாட்கள் தங்கி இருந்து இடைஞ்சலை ஏற்படுத்தி கடந்த வருடம் மாதிரி ஆயிடக்கூடாது. கடந்த வருடம் பார்த்திங்கன்னா 1200 நபர்கள் இந்த ஹஜ்ஜிற்காக வந்த நபர்கள் வெப்ப அலை காரணமாக, கூட்ட நெரிசல் காரணமாக இறந்துருந்தாங்க. இந்த வருடம் அந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதற்காக சில வகை விசாக்களை தடை செய்திருக்காங்க. அதே போல் நார்மலாக சும்மா விசிட் அங்கே ஹஜ்ஜுக்கு, அதாவது மக்காவிற்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்துடாதீங்க அப்படின்ட்டும் சவுதி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் குவைத்தினுடைய கேஓசியில் நேற்று எண்ணெய் குழாய் வால்வு வெடித்து இறந்திருக்காரு. இவருடைய வயசு 61. இவர் பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தினுடைய ஆலப்புழா மாவட்டத்தை சார்ந்த மாவெல்லிக்கரா அடுத்த தட்டாரம்பாலம் பகுதியை சார்ந்த ராமன் பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 61 வயசு இவருக்கு. இவருக்கு கீதா என்ற மனைவியும் பொறியியல் படித்து வரக்கூடிய அகிலா என்ற ஒரு மகளும் இருக்கிறாங்க. இவருடைய அந்த உடல் குவைத்தினுடைய லீகல் ப்ரொசீஜர் முடித்து அவருடைய உறவினர்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் நிறுவனங்களாக இருக்கட்டும், குவைத்தில் எந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், நம்முடைய சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன தவிர நம்ம சேஃப்டியில் மிஸ் பண்ணோம்னா கூட மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம இந்த மாதிரி உயிரிழப்புகளை கூட சந்திக்க நேரிடும். குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும், வேலைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளில் இல்லாமல் முடிந்த வரைக்கும் சேஃப்டியாக வேலை பார்த்து ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு எண்ணங்களோட வேலையை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நண்பருக்காக கண்டிப்பாக எல்லாருமே இரங்கல் செய்தியை தெரிவிச்சுக்கோங்க.